ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சாக்லேட் கேக் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, சாக்லேட்டியாக. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் இங்கே அரை கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதில் ஹாஃப் லெமன் ஜூஸை வந்துட்டு நான் இங்கே ஸ்வீஸ் பண்ணி 10 மினிட்ஸ் நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது இன்னொரு பவுலில் வந்துட்டு நம்ம இங்கே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு இங்கே மைதா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 kg கேக்கு தான் வந்துட்டு செய்ய போகிறேன். அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் இங்கே 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்க போகிறேன். சர்க்கரையை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதுலேயே வந்துட்டு நான் 1/4 கப் ஆயில் சேர்க்க போகிறேன். இது வந்துட்டு கோகோனட் ஆயில் அந்த மாதிரி இல்லை, சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, ஸ்மெல் இல்லாத ஆயில், அந்த மாதிரி ஆயில் தான் நம்ம இதில் சேர்க்கணும். இதை சேர்த்து நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் வந்துட்டு இன்றைக்கி எக்லெஸ் கேக். நம்ம வந்துட்டு எக் இல்லாமல் செய்ய போகிறோம். எக்குக்கு பதிலாக நம்ம இங்கே தயிர் சேர்க்க போகிறோம். 1/2 கப் தயிரை வந்துட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், 2 ஸ்பூன் சேர்த்து அப்புறம் நம்மளோட அந்த லெமன் மில்க் அது இருக்குது இல்லையா, இன்ஸ்டன்ட் பட்டர் மில்க், அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் ரெடி ஆனதும் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் டின்னில் சேர்த்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணும். நம்மளோட எக்லெஸ் ஸ்பாஞ்சி சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு.